மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இயல் 7 தொன்மம் பகுதி 2 பாருங்கள். அந்த இப்போ மீண்டும் இந்த பத்தியாக கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம் பாருங்கள். தொன்மங்களுக்கு கூறப்பட்ட சமய பொருள் காலப்போக்கில் இலக்கிய உத்தியாக பொதுவானதாக ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பறவைகள் அடங்குவதிலும் பார்க்கடலில் அமுதமும் ஆழகாலமும் வருவதிலும் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொருள் புலப்பாட்டிற்கு தொன்மமாக பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? பறவைகள் என்னதுங்க அடங்குவதிலும் பார்க்கடலில் அமுதமும் ஆழகாலமும் வருவதிலும் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொருள் புலப்பாட்டிற்கு தொன்மமாக பயன்படுத்தி கொள்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ என்னதுங்க அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் என்னதுங்க சண்டை வந்தப்போ என்னதுங்க கடலுக்குள்ளே என்னதுங்க அந்த மேருமலை இது பண்ணாங்க, என்னதுங்க பார்க்கடலை கடைந்தார்கள், அமுதம் வந்தது அப்படிங்கிறது கதையை நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னதுங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மங்கள் முரண்பட்டவை ஒன்று சேர்ந்திருக்கிற சூழலை விளக்க பயன்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. முரண்பட்ட என்னதுங்க செய்திகளை விளக்குவதற்கு இந்த தொன்மங்கள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு. அப்துல் ரஹ்மான் நல்ல ஒரு இலக்கியவாதிங்க, நல்ல அருமையான ஒரு கவிஞர். அவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா கடந்த இப்போ உங்களுக்கு புது புத்தகம் இல்லைங்களா, பழைய பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மானுடைய ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அருமையான பாடலுங்க. நிறைய அவருடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோ அருமையாக சொல்லுவார். சொல்ல வர்றதை எளிமையாக சொல்லுவார் அப்துல் ரஹ்மான். அவருடைய கவிதைகள் வாய்ப்பு கிடைத்தா புத்தகங்கள் கிடைச்சதுன்னா படித்து பாருங்கள். அப்துல் ரஹ்மானுடைய இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என்று துன்மத்தை கொண்டு முரண்பாட்டை விளக்குகிறார். இங்கு பார்க்கடல், அமுதம், ஆழகாலம் ஆகியன துன்மங்கள். ஏன்னா பார்க்கடலை கடைந்த போது என்னதுங்க ஆழகாலம் விஷம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இந்த பார்க்கடல், ஆழகாலம், விஷம் இதெல்லாம் எதோட சொல்கிறாங்க, மனதோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. மனம் அப்படிங்கிற அந்த ஆள் கடலை என்னதுங்க நம்ம கடைகின்ற பொழுது நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய நடந்தது பார்த்தீங்களா புராண கதை, அதை வச்சு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க அப்துல் ரஹ்மான். நல்ல ஒரு கவிதையாளருங்க அவர். உண்மையில் சொல்கிறேன், அவருடைய புத்தகங்கள் கிடைச்சதுன்னா வாங்கி படித்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் என்று என்னதுங்க இங்கே விளக்குகிறார் தொன்மங்களை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பற்றி பாருங்கள். தமிழில் கண்ணகி கதை தொன்மை நோக்கி என்னதுங்க வளர்ச்சி பெற்றுள்ளது. இக்கால பெண்ணியத்திற்கான அந்த மேல் பகுதியில் பாருங்கள். என்னங்க இக்கால பெண்ணியத்திற்கான தொன்மமாக கண்ணகியும் பெண்ணிய போராட்டத்திற்கான தொன்மமாக மதுரையை எரித்த நிகழ்வும் பின்வரும் புது கவிதையில் அமைந்துள்ள விதத்தை அறியலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னதுங்க இந்த பத்தினிக்கு என்னதுங்க கண்ணகியை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அவளுடைய கோபத்துக்கு விடாமுயற்சிக்கு என்னங்க எதிர்த்து பேசக்கூடிய அந்த ஆற்றலுக்கு என்னதுங்க அவள் மதுரை எரித்தாள் அல்லவா, அந்த நிகழ்வுகளை வச்சு இன்னைக்கும் நமக்கு பெண்ணியத்திற்காக நம்ம அதை எடுத்துக்காட்டுக்கு பேசிட்டு தான் இருக்கிறோம். பாருங்க, மதுரை எரிக்க கண்ணகியா மீண்டும் எழுந்திட சீதையாயும் எப்பவும் எரிதலல் மடி சுமப்பது இனி எங்கள் வேலையல்ல என்பதன் மூலம் இன்றைய பெண்கள் எம்முறை வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மதுரை எரிக்க கண்ணகியாயும் மீண்டும் எழுந்திட சீதையாயும் எப்பவும் எரிதலல் மடி சுமப்பது இனி எங்கள் வேலையல்ல. எப்பயுமே என்னதுங்க நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேலையே இல்லை, நாங்கள் இனிமேல் கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நாங்களாம் என்னதுங்க மீண்டு எழக்கூடிய பெண்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியையும் என்னதுங்க சீதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன நாங்கள் அடங்கி போகிறதுக்கு என்ன சாதாரண பெண்ணில் கண்ணகி போன்றவர்கள் மீண்டும் என்னதுங்க போராடி எங்களுடைய இதை நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சீதாதேவி சொல்கிறாங்க. நீ எங்களுடைய அடிமை வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணியத்திற்கு ஒரு பெண்ணை எடுத்துக்காட்டாக வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மம் எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் வழக்கில் இருக்கும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே இருக்கும், இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் நம்ம தொன்மம் பேசுவோம். இப்போ ஒரு பழங்கதையை வச்சு பேசுவோம். அடுத்து அது காலத்தை கடந்து நிற்பது, இக்காலத்தோடு கடந்த காலத்தை இணைப்பது. அதாவது நான் ஏற்கனவே இந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதானதுங்க இப்போ நிகழ்காலத்தில் என்னங்க நடக்கிறதுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்கு பழைய காலத்தில் நடந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு சொல்வது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சங்க இலக்கியங்கள் முதல் இன்றைய இலக்கியங்கள் வரை சொல்ல வந்த கருத்தை விளக்குவதற்கு தொன்மங்கள் எடுத்துக்காட்டாகவும் விளக்கமாகவும் குறியீடாகவும் புதுப்பிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ புரிய வைக்கிறதுக்காக பழைய கதைகளை வச்சு என்னதுங்க நம்ம சொல்லுவோம். அந்த காலத்துல எல்லாம் அப்படி இருந்தது, இந்த காலத்தில் இப்படி இருக்குது, அப்போலாம் இது என்னுடைய வடிவம் வேற அது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைப்பாங்க.
சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இப்போ சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறியீடுகள் வச்சுருக்காங்களே, ஆபத்தான பகுதி, வளைவு பகுதி, வளைவு பகுதி அப்படின்ட்டு அந்த குறியீடுகள் அந்த சிம்பிளிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது, ஓ இந்த இடத்துல இது வருது, எப்படி இந்த இடத்துல ரயில்வே ட்ராக் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க இந்த இடத்துல ஒரு கதையை, ஒரு நிகழ்வுகளை, ஒரு கவிதையை நமக்கு விளக்குவதற்காக பழைய கதைகளை எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. அதுதான் தொன்மம். இந்த தொன்மம் அப்படிங்கிறது நம்மளோடு என்னதுங்க நம்மளுடைய ஆழ் மனதில் இறுகிவிட்ட ஒரு பாறையை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். மேலும் அவ்வகையில் தொன்மங்கள் கருத்தினை மேலும் ஆழமாக விளக்கும் உத்தியாகவே ஆளப்படுகின்றன. நல்லா புரிய வைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிரேக்க தொன்ம ஒப்புமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாங்க இந்தியாவும் கிரேக்கத்தில் எந்த அளவுக்கு அந்த தொன்மத்தை ஒப்பிட்டு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு சமூகத்திலும் தொன்மங்கள் இருக்கின்றன. நமக்கு எப்படி பழங்கதைகள் புராணங்கள் எல்லாம் இருக்குதோ ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும் இல்லைங்களா? அதான் சொல்கிறாங்க. அவற்றுக்குள் ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஓரிடத்திலிருந்து மனித இனம் பிரிந்து வேறு இடத்தில் சென்று வாழ்வதை இவை உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்க தொன்மங்களுக்கும் இந்திய தொன்மங்களுக்கும் நிறைய ஒப்புமைகள் உள்ளன. இந்திரன் அப்படின்னா சிஎஸ்பெடர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்திரன் வச்சு சொல்கிறோம், அங்கே சிஎஸ்பெடர் அப்படின்னு சொல்கிறாங்க. வருணன் இங்கே நம்ம சொல்லணும்னா அங்கே ஊரனாஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம இங்கே பலராமன் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே டயானிசிஸ் அப்படிங்கிற கேரக்டரை சொல்கிறாங்க. கார்த்திகேயன் நம்ம இங்கே சொன்னோம்னா அங்கே மார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா சோல் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. சந்திரன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம்னா அங்கே லூனஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை சொல்கிறாங்க. விஸ்வகர்மன் அப்படின்னா அங்கே வன்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கணேசன் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ஜோனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே துர்கை அப்படின்னு சொல்கிறோம்னா அங்கே என்னங்க ஜூனோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே சரஸ்வதி அப்படின்னா அங்கே மினர்வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே காமன் அப்படின்னா அங்கே இராஸ் என்று பல ஒப்புமைகள் உள்ளன. இவை இன மரபுகளை ஆய்வதற்கும் உதவக்கூடியவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. இது அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அடுத்து மொழிப்பயிற்சி வினாக்களுக்கு போகலாம். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண தேர்ச்சிக்குள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதில் வந்து ஒரு 1 மார்க் இருக்குது, ஒரு 5 1 மார்க் இருக்குது. பார்த்துடலாம் பாருங்கள். பின்வருவனவற்றில் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. பொருந்தாதது இப்போ கர்ணன் தோற்றான் போ தெரியும். வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி. இந்த நாரதரிடம்னா எனக்கு எச்சரிக்கையாரு. இந்தா போகிறான் தருமன். அப்போ என்ன சொல்லலாம்? வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி. அதுதான் தொன்மத்திற்கு பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொன்மம் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாங்க உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட வடிவங்கள், பழங்கதையை கொண்டு கருத்தை விளக்குவது, நம்ப முடியாதது போல் தோன்றும் நிகழ்ச்சிகள், செய்திகள், விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. அப்போ ஆப்ஷன் இ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர். நான் அதை ஏற்கனவே அன்லைன் பண்ண சொல்லியிருந்தேன். நம்ம வரியாக படிச்சுட்டு வரப்போ இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்கள், கேட்டிருக்காங்க பாருங்கள். சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார்? புதுமை பித்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பு குறியீடுகளை கதைமாந்தர்களோடு பொருத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னதுங்க? இதுவும் நம்ம அன்லைன் பண்ண சொல்லியிருக்கேன் நான். இது பாருங்கள், பொருத்துகளை கேட்டாங்க பாருங்கள். அறம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? நம்ம அறத்துக்கு தருமனை சொல்கிறோம். வலிமை அப்படின்னா பீமன் அப்படின்னு சொல்லலாம். நீதி அப்படின்னா யாரை சொல்லலாம்? மனுநீதி சோழனை சொல்லலாம். வள்ளல் அப்படின்னா கர்ணனை சொல்லலாம். அப்போ அறம் யார்? தருமன் என்னதுங்க? 4வது இடத்துல இருக்கார். ஆவண்ணாவளியும் இருக்குது, ஈயனாவளியும் இருக்குது. வலிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொல்லுவோம்? பீமன் சொல்லுவோம். அதேமாதிரி என்னதுங்க? ஆவண்ணாவளியும் இருக்குது, ஈயனாவளியும் இருக்குது. நீதி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? மனுநீதி சோழன். இந்த இடத்துல மாறுது. அப்போ மனுநீதி சோழனுங்கிறது 2வது இடத்துல இருக்கிறார். அப்போ ஆப்ஷன் ஆவண்ணா அதில் வந்துடுது. 2nd ஆப்ஷனில் வந்துடுது. அதை குறிச்சுக்குங்க. ஓகேங்களா? இது ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்தால் ஈஸியாக எழுதிடுவீங்க இல்லையா? சரி, ரைட்டு. அடுத்து பாருங்கள். தொன்மம் விளக்கம் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஒரு பெட்டி செய்தியில் வந்து இங்கே தொன்மம் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்க சொல்லியிருந்தோம். ஒரு பெட்டி செய்தி பார்த்தா குறிச்சிக்குங்க, கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். அதேமாதிரி பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் 2 தொடர்கள். 2 தொடர் நம்மள எழுத சொன்னேன். இப்போ கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான், இந்தா போகிறான் சகுனி, அவ்வளோதான். இதை 2 எழுதிக்கலாம். அடுத்தது உன்மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா. இக்கவிதையில் வெளிப்படும் தொன்மம் எதுங்க? அது அப்துல் ரஹ்மானுடைய பாடல். பார்க்கடல், அமுதம், ஆழகாலம், இது 3 என்னதுங்க வெளிப்படும் தொன்மமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இயல் 7 நம்ம உரைநடை, விரிவானம், இனிக்குமிலக்கணம், கவிதை பேழை பகுதியில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இயல் 7 அப்படிங்கிறது இதோடு முடிவடைகிறது. அடுத்து மொழிப்பயிற்சி வினாக்கள் அடுத்த பகுதியில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.